ஹலோ கைஸ், ஐம் மருண். ஆஸ்திரேலியாவில் உள்ள கோல்டு மைனிங் ஏரியாவில் இப்போ ரீசெண்டாக ஆஸ்திரேலியாவோட நேஷ்னல் சயின்ஸ் ஏஜென்சியோட ரிசர்ச்சர்ஸ் அந்த இடத்துல நடத்திய ஆய்வில் ஒரு ஸ்டேஞ்சான காளானை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிக்கப்பட்ட அந்த காளான் தங்கத்தை சாப்பிட்டு வளருது அப்படின்ட்டு ரிசர்ச்சர்ஸ் தெரிவிக்கிறாங்க. என்னது, மஷ்ரூம் காளான் தங்கத்தை சாப்பிட்டு வளருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ். இப்போது அங்கே டீட்டெயில்டாக பார்ப்போம். வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் உள்ள கோல்டு மைனிங் ஏரியாவில் இப்போ ரீசெண்டாக ஆஸ்திரேலியாவோட நேஷ்னல் சயின்ஸ் ஏஜென்சியான CSIRO, அதாவது காமன்வெல்த் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸ், இவர்களுடைய ரிசர்ச் டீம் கோல்டு மைனிங் ஏரியாவில் புசாரியம் ஆக்சிபோரம் என்ற பிங்க் கலர் மஷ்ரூமை கண்டுபிடிக்கிறாங்க. பிங்க் கலர் காளானை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிக்கப்பட்ட இந்த புசாரியம் ஆக்சிபோரம் எனப்படும் பிங்க் மஷ்ரூம் கோல்டை சாப்பிட்டு வளருது அப்படின்ட்டு ரிசர்ச்சர்ஸ் தெரிவிக்கிறாங்க. என்னது, இந்த காளான் கோல்டை சாப்பிட்டு வளருதா, அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த புசாரியம் ஆக்சிபோரம் எனப்படும் பிங்க் மஷ்ரூம் சூப்பர் ஆக்சிட் எனப்படும் கெமிக்கலை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த சூப்பர் ஆக்சிட் கெமிக்கல் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய கோல்டுடன் ஆக்சிடைஸ் ஆகுது. இந்த கெமிக்கல் ரியாக்ஷனால கோல்டு கரைக்கப்பட்டு பின்பு காளானோட ஃபிலமெண்ட், காளானோட இலை போன்ற பகுதிகளில் கோல்டு நானோ பார்ட்டிகளா படியுது. இதன் மூலம் பூமி போன்ற மற்ற கிரகங்கள்ல நிலத்துக்கடியில் இருக்கக்கூடிய தங்கத்தை இந்த புசாரியம் ஆக்சிபோரம் எனப்படும் இந்த காளானை பயன்படுத்தி எடுக்க முடியும் அப்படின்ட்டு ரிசர்ச்சர்ஸ் மற்றும் சயின்டிஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த புசாரியம் ஆக்சிபோரம் எனப்படும் இந்த பிங்க் கலர் காளான் வளரக்கூடிய மேற்பரப்புக்கு அடியில் மிகப்பெரிய தங்கம் இருக்கு அப்படின்ட்டு இந்த காளான் மூலம் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்ட்டு ரிசர்ச்சர்ஸ் மற்றும் சயின்டிஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க. தங்கம் எப்படி உருவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 நியூட்ரான் நட்சத்திரங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதும் போது தங்கம் உருவாகுது. நியூட்ரான் நட்சத்திரம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நட்சத்திரங்களின் நிறைய விட 8 மடங்குலேருந்து 30 மடங்குக்குள்ள இருக்கிற நட்சத்திரங்கள் வெடிச்சு அழிஞ்சதுக்கு அப்புறம் நியூட்ரான் நட்சத்திரம் உருவாகும். அப்படி உருவான ஒரு நியூட்ரான் நட்சத்திரமும் இன்னொரு நியூட்ரான் நட்சத்திரமும் ஒன்றுடன் ஒன்று மோதும் போது அந்த செகண்ட்ல ஒரு வெடிப்பு ஏற்படுது. அப்போதைக்கு எக்ஸ்ட்ரீமான டெம்பரேச்சர் மற்றும் எக்ஸ்ட்ரீமான பிரஷர் ஏற்படுது. அப்போதைக்கு ஹெவி எலிமெண்டான தங்கம் மற்றும் பிளாட்டினம் உருவாகுது. இது பூமி உருவான ஆரம்ப காலகட்டத்தில் பூமியோட ஈர்ப்பு விசையினால ஹெவி எலிமெண்டான கோல்டு மற்றும் பிளாட்டினம் பூமியோட மைய பகுதிக்கு சென்றுருச்சு. நமது பூமியில நாம் பயன்படுத்தக்கூடிய எல்லா தங்கமும் வானத்திலிருந்து விழுந்தது தானா? சுமார் 4.1 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஆஸ்ட்ராய்டு தங்கத்தை சுமந்து கொண்டு நமது பூமி மீது மோதி இருக்கு. அப்போதைக்கு நமது பூமியோட மேற்பரப்புல தங்கம் விழுந்திருக்கு. நமது பூமியோட மேற்பரப்புல விழுந்த அந்த தங்கம் பூமியோட மேற்பரப்புல உள்ள கிராக் வழியாக உள்ள செல்லுது. பூமி கடியில் இருக்கக்கூடிய ஹைட்ரோ தெர்மல் மற்றும் லாவா அந்த தங்கத்தை சுமந்து கொண்டு சென்று பாறை இடுக்குகள்ல படிய வைத்து தங்க படிவுகளாக மாற்றுது. அந்த தங்கத்தை தான் நம்ம சுரங்கம் வைத்து மைனிங் வைத்து வெட்டி எடுக்கிறோம். இப்ப நம்ம பார்த்தது தங்கத்தை சாப்பிட்டு வளரக்கூடிய காளானை பத்தி தான் நம்ம இப்போ பார்த்தோம். இந்த மாதிரி அப்டேட் நீங்க பார்க்கணும்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலா அந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.